ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சின்சான் ஃபேமிலியும் மற்றவங்களும் அனிமல்ஸாக மாறின ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே காமெடியாக இருக்கும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்சான் பிடிக்குன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு சின்சான் ஃபேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் எப்பயும் போல் சின்சான் வீட்டு காமிக்கிறாங்க. 8 மணி ஆனோடனே அவங்களோட அலாரமும் அடிக்குது. நம்ம மிக்ஸி கோலா, சின்சான் கோலா, ஹாரி கோலா ஏன்ச்சிங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எல்லாரும் ஏன்ச்சோடனே ஷீரோக்கு போய் சாப்பாடு வச்சுட்டு 3 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கோலாவாக இருக்கிறதுனால செடி இலைங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹாரியும் ஆஃபீஸ் போகும்போது பாய் கோலா மிக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம சின்சானும் பொறுமையாக அசை போட்டுட்டு இருக்கான். நம்ம மிக்ஸியும் சின்சான் இவ்வளோ பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா பஸ்ஸு உன்னை விட்டுட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வெளியே பஸ்ஸு வருது. மிக்ஸி பஸ்ஸு வந்துருச்சின்னு சொல்ல நம்ம சின்சானும் எனக்கு டாய்லெட் வந்துருச்சின்னு சொல்லி ஓடி போகிறான். அவன் அங்கே டவுன்லோட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் எப்பயும் போலயே அவங்க பஸ்ஸு போயிடுது. நம்ம கோலா மிக்ஸியும் பிரின்சிபல் சார்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம மிக்ஸி இன்றைக்கும் நான் தான் போய் சைக்கிளில் விடணுமான்னு சொல்லி சோகமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம கங்காரு காசாமா அம்மா வராங்க. அவங்க நம்ம கோலா மிக்ஸி கிட்ட எங்கே சின்சான் பஸ்ஸில் போயிட்டானான்னு கேட்கும் போது நம்ம மிக்ஸியும் சின்சான் பாத்ரூமில் இருக்கான்னு எப்படி சொல்லணும்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம தலைவன் வெளியே வருவான். வெளியே வந்துட்டு அப்போ அடா இப்போ தான் கண்ணு பளிச்சுன்னு தெரியுதுன்னு சொல்லுவான். நம்ம கசமாமா என்ன சின்சான் இப்பயும் பஸ்ஸை விட்டுட்டியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம சின்சான் இல்லை பஸ்ஸு தான் என்னை விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறான். நம்ம கசாமாவும் உடனே சின்சான் நீ மனுஷனாக இருந்தாலும் அனிமலாக இருந்தாலும் வாய் மட்டும் குறையவே இல்லைன்னு சொல்கிறான். உடனே நம்ம சின்சான் ஏன்ப்பா கசாமா என்னப்பா நீ உங்கள் அம்மா இடுப்பில் ஏறி உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறான். நம்ம கசாமாவும் டேய் இது ஒன்றும் இடுப்பு இல்லைடா, இது கங்காருக்கு இருக்க பேக்கு, இதில் தான் குழந்தைங்களாம் உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லும் போது நம்ம சின்சான் உடனே அப்போ நானும் ஏறி உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறான். நம்ம கசாமா ஒழுங்காக இறங்கடா கோலா இல்லைன்னா உனக்கு கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கசாமா அம்மா சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு மிக்ஸி கிட்ட நானே உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன்னு சொல்கிறாங்க. நம்ம சின்சானும் வழியில் இருக்க லேடி அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, புள்ளி வச்சா அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நம்ம கசாமா அப்படியே கத்தாதரா கொஞ்சம் தள்ளி உட்காரான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உடனே ஸ்கூல் வந்துடுது. நம்ம கசாமாவோட அம்மாவும் நான் சாயந்தரமா வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம சின்சானும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். நம்ம கசாமா டேய் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லடா, என்ன தாண்டா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறான். ஒழுங்கு மரியாதை நீ ஸ்கூல் பஸ்ஸில் போடான்னு சொல்கிறான். பின்னாடி சின்சான் கசாமான்னு ஒரு குரல், யாருன்னு பார்த்தா பின்னாடி மசாவு. நம்ம சின்சானும் மசா ஓம்பட் வணக்கம்பா அப்படின்னு சொல்கிறான். நம்ம கசாமோ மசாவு போச்சேன் வணக்கம்பா அப்படின்னு சொல்கிறான். பின்னாடி கீன்னு ஒரு சத்தம், யாருன்னு பார்த்தா அங்கே பாருங்க அதுதான் டாஸ்மேனியன் டெவில் நேனி. அவள் காலையிலேருந்து ரொம்ப கோவமாக இருக்கான்னு மசா சொல்கிறான். அவகிட்ட போயிடாதீங்கன்னு சொல்லுவோம். நம்ம சின்சான் அதை தான் செய்ய போகிறான். நம்ம நேனிக்கிட்ட போயிட்டு என்னம்மா நேனி காலையிலேருந்து நீ ரொம்ப கடுப்பாக இருக்கியாமே என்ன விஷயம், என்னோட கோவம் குறைய என்னோட முடியை தொட்டு பாருன்னு சொல்லிட்டு அவனோட பேக்கை காட்டுறான். நம்ம நேனியும் தொட்டு பார்த்துட்டு இது தொட்டதுக்கு அம்மா தான் என்னோட கோவம் இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்சானை கத்திட்டு இருக்கிறா. இப்படியே நேனி கோவத்தில் கொந்தளிக்க நம்ம கசாமா நடுவில் வந்து ஏமா நேனி காலையிலேருந்து கோவமாக இருக்கே அதோட காரணம் தான் என்ன அப்படின்னு கேட்கும் போது நம்ம நேனியும் அவள் ஃபோன் எடுத்து காட்டி இந்த மாதிரி நான் காலையில் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணேன், அதுக்கு வெறும் ஒரே ஒரு லைக் தான் வந்திருக்குன்னு சொல்கிறான். நம்ம கசாமா நேனி ஒரு லைக் வந்திருக்குதே அதுக்கு நீ ரொம்ப பெருமைப்படணுமேன்னு சொல்லும் போது நம்ம நேனி அந்த ஒரு லைக் போட்டது எங்கள் அம்மாடா அப்படின்னு சொல்லும் போது ஓ அம்மாவா அப்படின்னா நீ வருத்தப்படுறது சரிதான் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம நேனியும் அழகான அனிமல்ஸாக யாருமே பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கசாமா அழகான அனிமல்ஸா, அழகான அனிமல்ஸ்னால் ஒரு உதாரணம் அதாவது ஆஸ்திரேலியன் அனிமல்ஸ், அதாவது நான் அது கங்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சின்சான் இல்லை இந்த உலகத்திலே அழகான அனிமல் நம்பர் 1 கோலா கரடி, அதாவது நான் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம சின்சான் சொல்லலாம். அப்போ நான் கசாமா அப்போ நான் செகண்டான்னு கேட்கும் போது இல்லை நம்ம மசாவு தான் செகண்டு அப்படின்னு சொல்லுவான். அப்போ நான் தேர்டாடா அப்படின்னு கேட்கும் போது அட போடா நீலாம் தேர்டு இல்லை நம்ம போச்சான் தான் தேர்டு அப்படின்னு கேட்டோடனே நம்ம கசாமா அப்போ நான் என்ன தாண்டா அப்படின்னு சொல்லி சின்சான் கிட்ட கேட்கும் போது உடனே எந்த பிறவில சேர்க்கறதுனே தெரியலையே கசாமா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் கசாமா ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. நம்ம கசாமாவும் அப்போ நான் ஒரு மோசமான பிறவியா அப்படின்னு சொல்லி டிப்ரெஷனில் அவன் பைக்குள்ளே மூஞ்ச கவுத்துக்கிறான். சுற்றி இருக்க அனிமல்ஸ் எல்லாமே கசாமா ஒரு மாதிரி பார்க்குதுங்க. அழகுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது இந்த உலகத்துலேயே ஒரு அனிமல், அது நான் தான் நம்ம நேனி கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம சின்சான் நடுவில் வந்து அந்த லிஸ்ட்லேயே இல்லாத ஒரே ஒரு ஆள் நீ தான் சொல்லிட்டு டாஸ்மேனியன் டெவில்லாம் யார் அழகில் சேர்ப்பா அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் நம்ம வான்கோழி பிரின்சிபல் சார் வந்து பசங்களா எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வரைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம கசாமா வந்ததுக்கார சொல்கிறாங்க. நம்ம கசாமாவும் அவங்க அம்மா பேக்கில் இருக்க மாதிரி வரைகிறான். நம்ம பிரின்சிபல் சாரும் ஓ கங்காருவா, கங்காருனாலே அழகுதான் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சார் கசாமா என்னது கங்காருனா அழகா அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணி விட்டுட்டு இருக்கிறான். உடனே நம்ம சின்சான் நடுவில் வந்து ஏன் சார் உங்களுக்கு கண்ணாடி போட்டு கண்ணு தெரியலையான்னு சொல்லும் போது நம்ம கசாமா அசிங்கப்படுத்துறதுக்குனே கூட இருக்கானேன்னு சொல்கிறான்.
அடுத்து நம்ம மசா டிராயிங் பார்க்கும்போது மசாவோ இங்கே பார்த்தீங்களா நான் எனக்கு பிடிச்ச ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி வரைஞ்சிருக்கேன்னு சொல்லும் போது நம்ம பிரின்சிபல் சாரும் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம சின்சான் அவனே இலையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு கோலானாலே சூப்பர் தான் சொல்லிட்டு அடுத்து போச்சான் கிட்ட போகிறாங்க. நம்ம போச்சான் என்ன வரைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாரும் பார்க்கும்போது பார்த்தா ஒரு கல்லை வரைஞ்சிட்டு இருக்கான். நம்ம பிரின்சிபல் சாரும் என்னதுன்னு கேட்கும்போது கல்லுன்னு சொல்கிறான் போச்சான், கல் நெஞ்சக்காரன் இதை போய் வரைஞ்சிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பிரின்சிபல் சார் நேனியை பார்க்க போகிறாங்க. இப்போ என்ன வரைஞ்சிருக்கான்னு பார்த்தா ஏதோ ட்ரையாங்கிளாக வரைஞ்சிட்டு இருக்கா. என்னதுன்னு கேட்கும்போது இது பூனை காதுன்னு சொல்லிட்டு உடனே அதை கட் பண்ணி அவள் காதுக்கு நேராக வச்சுக்கிட்டு நான் இப்போ ஒரு பூனையாக மாறிட்டேன், இப்போ நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கிறா. நம்ம சின்சான் மாடுக்கு மேக்கப் போட்டாலும் அது மாடு தான் சொல்கிறான். நம்ம நேனியோ நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறா. நம்ம பிரின்சிபல் சார் ஸ்கூலுக்கு ஃபோனில் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம நேனி அதை காதிலே வாங்கிக்கல. அதை போட்ட உடனே ஒரு லைக் வருது. நம்ம நேனியும் அதை பார்த்துட்டு நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறா. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயும் ஒரு லைக் கூட ஏறல. உடனே நம்ம சின்சான் எனக்கு தெரியும் அந்த ஒரு லைக்கை போட்டதும் உங்கள் அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நேனி கடுப்பேத்த சின்சான் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம நேனி இந்த ஃபோட்டோவில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கும்போது சின்சான் கூடு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்துக்கிட்டு ஓடுறான். நம்ம நேனியும் அவனை துரத்திட்டு குடுடா அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறா. நம்ம சின்சானும் இரு நான் உன்னை அழகாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், நீ அதுக்கு அழகாக ஒரு போஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நேனியும் போஸ் கொடுக்குறான். நம்ம சின்சான் ஃபோட்டோ எடுத்தோடனே அதான் இப்போ ஃபோட்டோ எடுத்துட்டல மரியாதையாக ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி சின்சானோட காதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறா. நம்ம சின்சான் உடனே ஐயோயோ அப்படின்னு கத்தனோடனே எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த ஃபோட்டோக்கு 3K 4Kன்னு சொல்லி லைக்கு போயிட்டுருக்குது. நம்ம நேனியும் இப்போ நான் காண்றது கனவா நினைவான்னு தெரியலையே, என் ஃபோட்டோக்கா இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே கமெண்ட்டை படித்து பார்த்தா வாலாபி சூப்பராக இருக்குது, வாலாபி சூப்பராக சிரிக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம சின்சான் ஃபோட்டோ எடுக்கும் போது பக்கத்தில் இருந்த போச்சானும் அந்த ஃபோட்டோவில் கவர் ஆகிட்டு இருக்கிறான். அப்போது நேனிக்காக லைக் பண்ணல, போச்சானுக்காக தான் எல்லோரும் லைக் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோடனே நம்ம நேனி ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டு கோவத்தில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிறா. உடனே நம்ம பிரின்சிபலும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பார். வாலாபி தான் ரொம்ப லவ்வபிள் அனிமல், அழகாக சிரிக்கும், எல்லாருக்கும் அதை பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம போச்சானும் அவன் வரைஞ்ச கல்லுக்காக அவனே புரிச்சு போய் சிரிச்சிட்டு இருக்கிறான். நம்ம சின்சான் இந்த உலகத்திலே அழகு வேற யாரும் இல்லை, நம்ம போச்சான் வாலாபி நீதான்ப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஓரமாக இருந்த நம்ம நேனியும் அப்போ எனக்கு கிடைச்ச மரியாதை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் இருக்க அவளோட பன்னி பொம்மையை எடுத்து டமால் டிமில்னு குத்திட்டு இருக்கிறா. அதை பார்த்து அங்கே இருக்கவங்களாம் அலறிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம சின்சானும் பிரின்சிபல் சார் இந்த செவரு கண்டிப்பாக நீங்கள் உடைய போகுது, நீங்கள் இன்சூரன்ஸ் காசை ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் நம்ம நேனியை பார்த்து பயந்துட்டு இருக்கிறதோட இந்த வீடியோ முடியுது. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச அனிமல் எதுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.